ஹலோ மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரீம் கேக்கான ரெசிபி தாங்க. இது வந்து நான் 1 kgக்கான ட்ரீம் கேக் செஞ்சிருக்கேன். ட்ரீம் கேக் செய்ய ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வைப்போம். அதுக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் ட்ரை இன்கிரியன்ஸ்க்கு ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலா 2 சேர்ந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி சலிச்சு தனியா வச்சுக்கோங்க. ட்ரீம் கேக் மொத்தம் 5 லேயர் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் வரும், செகண்ட் வந்து சாக்லேட் மோஸ் வரும், தேர்ட் வந்து சாக்லேட் கனாஷ் வரும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து சாக்லேட் கோட் கொடுத்து ஃபைனலா நம்ம கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணி 5 லேயர்ஸும் முடிச்சுக்குவோம். இதுல வந்து சிலவங்க நட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட தேவைக்கேற்றப்பல ஆட் பண்ணிக்குவாங்க. இது ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்றப்ப நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் எக்கும் சுகரும் பீட் பண்ணி எடுத்துருக்கலாம். இதுக்கு இன்னொரு பவுல்ல 2 எக்கும் 1/2 கப் சுகரும், நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். கிரானுலேட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா 3/4 கப் தான் ஆட் பண்ணணும். 1/2 கப்புக்கு 3/4 கப் ஆட் பண்ணணும். ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாக்லேட் ஸ்பாஞ்சுங்கிறதுனால ரொம்ப வெனிலா எசன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். நல்ல சாக்லேட்டோட வாசம் வந்துடும். அதனால ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி சுகரும் எக்கும் நல்லா ஃப்ளஃபியா வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்ல பீட்டரை ஸ்லோ ஸ்பீட்ல ஆன் பண்ணி ஹை ஸ்பீடு வரைக்கும் 5 மினிட்ஸ் வந்து நீங்க பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு எக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல வந்து நான் சாக்லேட் கனாஷோட அளவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருப்பேன். நீங்க வந்து நான் என்ன அளவு சொல்றேனோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 1 kg பெர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதாகிரும், நிறைய தான் வரும். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு வந்து 1/4 கப் டோட்டலா லிக்விட் தேவைப்படும். அதுக்கு வந்து நான் 1/4 கப்ல பாதி அளவுக்கு ஆயிலும் பாதி அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டு 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்கிரியன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல தான் நீங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்க ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சு எலும்பி வராது. சம்டைம்ஸ் வந்து பாட்டம் லேயர் வந்து உங்களுக்கு ஹார்டா இருக்கும். அதுக்கான ரீசனுமே இதுதான். அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப்ல வந்து பாதி அளவு நான் வந்து மில்க் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம இப்போ வந்து லிக்விட் வந்து இதுக்கு 1/4 கப் தேவைப்படுதுங்கிறீங்களா, அது வந்து நீங்க வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சம்டைம்ஸ் வந்து இது எப்படி நான் பாதியா பிரிக்கிறது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது. டோட்டலா வந்து ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 1/4 கப் தேவைப்படும். நான் வந்து சம்டைம்ஸ் வீட்டுல பால் இல்லைன்னா நான் வந்து அதுக்கு பதிலாக ஆயிலே 1/4 கப் டோட்டலா சேர்த்து எடுத்துக்கிடுவேன். அதனால நீங்க வந்து பால் ஆட் பண்ணலன்னு பிரச்சனை கிடையாது. ஆனா ஆயில் வந்து நீங்க 1/4 கப் கூட டோட்டலாவே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 1/4 கப்ல வந்து பாதி அளவுக்கு அந்த லிக்விடுக்காண்டி பால் ஆட் பண்ணிருக்கிறேன். நீங்க 1/4 கப் வந்து ஆயிலாவே ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். பீட்டர்ல போட்டு 1 டைம் லோ ஸ்பீட்ல அடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 6 inch டின் எடுத்திருக்கிறேன். இந்த கேக் மெஷர்மெண்ட் வந்து நம்ம 1/2 kg ஃப்ரெஷ் கிரீம் கேக்குக்கு செய்யற கேக் ஸ்பாஞ்சோட மெஷர்மெண்ட் தான். இது டோட்டலா வெயிட் வந்து 1/4 கிலோ வரும். இந்த கேக் ஸ்பாஞ்ச் வந்து வெயிட். இந்த கேக் பேட்டரை 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன ஓவன்ல 13 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு இது பேக் பண்ற டைம்ல நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் செஞ்சிடலாம். நான் 1 kg கேக்குக்கு 350 கிராம் டார்க்கும் மில்க்கும் சேர்ந்து எடுத்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது இனி ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சிலவங்களுக்கு வந்து டார்க் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த டார்க்கோட டேஸ்ட் வந்து பிடிக்கும். உங்களோட கிளைண்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றப்ப நீங்க செஞ்சு கொடுங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து டோட்டலா 350 கிராம் வேணும் சாக்லேட்டோட அளவு. இந்த சாக்லேட் கூட 175 கிராம் விப்பிங் கிரீம் அல்லனா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி நீங்க வந்து அதை டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது கூட வந்து நான் நட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். என்னோட கிளைண்ட் நட்ஸ் கேட்டிருந்தாங்க. சில கிளைண்ட் வந்து சாக்கோ சிப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் கூடும். நீங்க வந்து அப்ப அதுக்கேற்றப்பல நீங்க இருக்கிற சாக்லேட்டோட அளவு வேணா நீங்க குறைச்சிக்கலாம். இப்போ நீங்க வந்து 50 கிராம் சாக்கோ சிப் ஆட் பண்றீங்கன்னா 50 கிராம் சாக்லேட்டை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த சாக்லேட் கனாஷோட ஜெலட்டின்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா ஜெலட்டின் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரப்பரி மாதிரி எப்படியோ கொஞ்சம் திக் ஆகிறது. அது வந்து உண்மையிலே சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால நான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்டா நம்ம வந்து சாக்லேட் மோஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து நான் 1/2 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் வந்து விப்பிங் கிரீம் எடுத்திருக்கிறேன். இது கூட 3 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்க ஸ்டிஃபிக்கா பீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. மீடியமா பீட் பண்ணி அதுல
வந்து கொஞ்சமா நீங்க வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க சாக்லேட் கனாஷை வந்து ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் மோஸ் கிடைச்சிரும். ஆக்சுவலி இதுக்கு வந்து இவ்வளவுதான் மெஷர்மெண்ட். கனாஷ் இவ்வளவு இது ஆட் பண்ணணும் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, நம்மளோட இஷ்டம் தான். இந்த க்ரீம் கேக் டின்ல வந்து நான் மொத்தம் 2 லேயர் செட் பண்ணிட்டேன். அந்த கிளிப் வந்து என்கிட்ட இல்ல, அதனால ஆட் பண்ணல. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்பாஞ்சை வச்சு அது மேல சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு, சுகர் சிரப்புமே உங்களுக்கு அதாவது ரொம்ப இதுக்கு நம்ம கேக்கு பண்ற மாதிரிலாம் கிடையாது. நல்ல இதுல கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ஸ்பாஞ்ச் நல்ல ஈரமா இருக்கிற அளவுக்கு நீங்க சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு அந்த சாக்லேட் மோஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து நான் வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்னா அந்த சாக்லேட் கனாஷை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 லேயர் ஆட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 ½ kg டின்ல செஞ்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க வந்து இதை வந்து சிங்கிள் 1 kg கேக்கான டின் இருக்கு, அதுல வந்து செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது அவ்வளோத்தையுமே நீங்க வந்து போர் பண்ற மாதிரி இருக்கும், சாக்லேட் கனாஷ் எல்லாத்தையுமே. இதுக்கு வந்து நான் மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து கிட்டத்தட்ட 60 கிராம் எடுத்திருக்கேன். 60 to 70 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்க சாக்லேட்டை 4th லேயரை ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கனாஷ் வந்து செட் ஆயிருக்கணும், இல்லைன்னா அது கனாஷ் கூடாது அப்படின்னு தான் மிங்கிள் ஆகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து நீங்க கனாஷ் ஊத்தினதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 5 to 10 மினிட்ஸ் வைங்க, கரெக்டா இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து அந்த சாக்லேட் லேயரை மெல்லிசா ஒரு தின் கோட்டிங் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய எடுத்தீங்கன்னா அது வந்து திக் ஆகுது. அது உடைச்சு உடைக்கும் போது ரொம்ப திக்கா அப்படி வரும். உங்களுக்கு அது வந்து அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. மெல்லிசா இருந்தா மட்டும் தான் அது நீங்க உடைக்கும் போது நல்லா உடைஞ்சு வருது. அப்படி கொடுத்து அதை வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்க ஃப்ரீசர்ல வச்சா உடனே உங்களுக்கு செட் ஆயிரும். இந்த சாக்லேட் லேயர் வந்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொக்கோ பவுடர் டெஸ்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. இல்லைன்னா நீங்க அந்த லேயர் செட் ஆகிறதுக்கு முன்னாடி கொக்கோ பவுடர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கொக்கோ பவுடருமே அப்படியே ஈரமாயிருது. நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டேன், அது வந்து அப்படியே கொஞ்சம் ஈரமாயிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இது வந்து அந்த இது எடுக்கும் போது அது வந்து செட் ஆயிட்டு, அது ஃப்ரீசர்க்குள்ள இருந்ததுனால அது செட் ஆயிருந்ததால அது அப்படியே கரெக்டா இருந்தது. அதனால வந்து நீங்க வந்து அந்த சாக்லேட் லேயர் செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொக்கோ பவுடர் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணாலே போதும், தேவையான அளவுக்கு கொக்கோ பவுடர் இருக்கும். அதனால 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் கேக் எடுத்து கேக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு செகண்ட் கேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேக் செய்யும் போது ஃப்ரீசர்ல இருந்தது, அதனால எக்ஸ்ட்ரா இதுக்கு டைம் இருந்தது. அதனால நல்லா செட் ஆயிருந்தது. இந்த சாக்லேட் கனாஷ் எல்லாமே செட் ஆனதால அந்த சாக்லேட் எப்படி அழகா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்களேன். அது அழகா எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா ஸ்ப்ரெட் ஆகி கிடைச்சிருச்சு. நீங்களும் அதனால நல்ல ரெண்டுமே சாக்லேட் கனாஷா இருக்கட்டும், சாக்லேட் செட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கடுத்த லேயரை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கிறது நல்லா கிடைக்குது. இதுக்கு மேல நீங்க கொக்கோ பவுடர் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பவுடருமே ஈரமாக மாட்டேங்க. நான் அதை நல்லா நோட் பண்ணேன். அதனால நீங்களுமே எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லேயர் பண்ணுங்க அவசரப்படாம. அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வருது. நான் இதுல செஞ்ச 2 கேக்கோட இதையுமே அவுட்புட்டையும் கடைசி வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். கேக்கை நீங்க இப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. அப்படி கொக்கோ பவுடர் ஒன்றும் பண்ணாது.